ஓம் நமச்சிவாய போற்றி. வணக்கம். இந்த பதிவில் மீன ராசியை பற்றி பேச வந்துள்ளேன். மீன ராசியில பிறந்தவங்க நிறைய விஷயத்த கத்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் தனக்கு மேலே போனான்னு தெரிஞ்சா இழுத்து விட்டுருவாங்க. பொதுவாக இந்த மீன ராசியில் பிறந்தவங்க ஒரு வளர விடாத ராசின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது இந்த போலீஸு, வக்கீல் இவங்கெல்லாம் இந்த மீன ராசியில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப கிரிமினல் மைண்டாக தான் இவங்க இருப்பாங்க. இந்த மீன ராசிக்காரங்க உணர்வுகளை உள்வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது சென்சிட்டிவான ராசி. இவங்க ஒருத்த முகத்தை பார்த்து அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிடுவாங்க. இவங்க சூழ்நிலை ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையை வாழுவாங்க. இவங்க யாராவது அழுதா கூட ஏன் அழுவுற சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் கொண்ட சொல்லக்கூடிய இரக்க குணம் இவங்க கிட்ட இருக்குங்க. பொதுவாக மீனராசிக்காரங்க அர்ப்பணிப்பு, தியாகம், விட்டு கொடுத்தல் இதெல்லாம் அதிகமாக இருப்பாங்க. விட்டு கொடுப்பவங்க கெட்டு போவதில்லை அப்படிங்கிற பழமொழி இவங்களுக்கு தாங்க பொருந்தும். பொதுவாக இந்த மீனராசி பிறந்த தாய்க்கு தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள், அகஸ்தானம், உங்களாலேயே பெரிய பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்க பார்க்கணுங்க. உடல் அளவுலையும் சரி, மனசளவுலையும் சரி, மருத்துவ சார்ந்த விஷயங்களிலையும் சரி நிறைய பாதிப்புகள் உங்கள் தாய்க்கு இருக்குங்க. அப்போ இந்த மீனராசிக்காரங்க அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க. தானே ராஜா, தானே மந்திரி அப்படிங்கிற கௌரவம் இவங்க கிட்ட இருக்குங்க. ரொம்ப ரொம்ப இவங்க கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. இவங்க இந்த கஜானா, பணம் புழங்கக்கூடிய இடம், கால் பாதங்கள், நீதிமன்றங்கள், கோயில்கள், அரச சபை, பஞ்சாயத்து கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், சேவை ஸ்தானங்கள், பூஜை அறை, தங்கம், மதிப்பான சீருடைகள் இதெல்லாம் இந்த மீன ராசியை தாங்க குறிக்கும். பொதுவாக அந்த உத்திராடதி சனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னா காசு சேமிக்கிற குணம் அதிகமாக இருக்குங்க. இவங்களுக்கு ஆடை ஆபரணம் இதிலெல்லாம் ஆர்வமாக அதிகம் இருக்கும். நகை போட்டுக்குவாங்க, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்குவாங்க. இப்படி தான் இருக்கணும்னு தீவிரமாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் நடிச்சிங்கன்னு தெரிஞ்சால் உங்களை ஒதுக்கிடுவாங்க. உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இவங்களோட ட்ராவல் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண விடாது. அப்போ போலியாக இருக்காதீங்கன்னு சொல்கிறாரு, அவ்வளோதாங்க. எந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. திங்க் மைண்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ சும்மாவே இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது திங்க் பண்ணால் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் இவங்கக்கிட்ட ஒரு ரகசியத்தை, ஒரு விஷயத்தை வாங்குறதுனா ஒரு சாதாரண விஷயம் இல்லை, சொல்லவே மாட்டாங்க. இவங்க ஊருக்கு உழைப்பவன் என்று கூட சொல்லலாம். இவங்க சிகரம் தொடு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க எப்போதுமே பயணத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இந்த மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா கண்கள் அழகாகவும் காதல் மயக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எப்போதுமே அடுத்தவங்களை தன்னை பேச வேண்டும் அப்படிங்கிற அழகுபடுத்தக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குங்க. இவங்க இளமையிலே கஷ்டமும் முதுமையில முன்னேற்றமும் அடையக்கூடிய ஜாதகராக தான் இருப்பாங்க. இவங்க எப்போதும் யாரையுமே பகைத்து கொள்ளக்கூடாது, சிநேகிதமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இறைப்பனையில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுவாங்க. எப்போதுமே கோயில் குளங்கள் கட்டி அதில் தலைவராகவும் அன்பு பாசத்துக்கு இவங்க உண்டு. மக்கள் செல்வாக்கு தனக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கிக்குவாங்க. மீன ராசிக்காரங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அப்போ நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா அப்போ முருகா என்று அழைங்க, முருகன் மந்திரத்தை சொல்லுங்க. முருகனை தவிர்த்து வேற எதுவுமே இல்லைங்க. இதனாலே அவங்களுக்கு கோபம் குறையுங்க. மீன ராசிக்காரங்க மீன் மாதிரி தூங்கவே மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்து கூட சரி, பிரச்சனைக்கு சரி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க ரொம்ப பயந்தாளிங்கன்னு கூட சொல்லலாம், பயந்தாங்கோலிங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் இவங்க வெளியில் ரொம்ப தைரியசாலி மாதிரி காமிச்சுக்குவாங்க. இவங்க காஃபி, டீ ரொம்ப குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மீனராசிக்காரங்க 12 காஃபியோ 12 டீ 16 டீயோ குடிப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதாங்க இந்த மீனராசிக்காரங்க. பொதுவாக இந்த மீனராசிக்காரங்க குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிட்டாங்கன்னா இவங்களை யாராலுமே மாற்ற முடியாதுங்க. பொதுவாக இந்த மீனராசிக்காரங்க ஜோதிடம், மருத்துவம் இதை பற்றி உட்காந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பேசுவாங்க. எதை பற்றினாலும் பேசுவாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா சூழ்நிலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறவங்களாக இருப்பாங்க. இவங்க கோயில்கள், தியானங்கள், புராண கதைகள் இதெல்லாம் அதிகமாக கேட்பாங்க. மீனராசியினோட உருவம் இரட்டை மீன்களாக இருக்கும். தன்னையும் தன் சுற்றுப்புறத்தை எப்போதும் தூய்மையாக வச்சிருக்கும். அதே போல தான் இவங்களும் தன்னையுமே தன் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. எப்போதுமே மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க.
இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எப்பயுமே சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்குங்க. இவங்க வந்து கூட்டு குடும்பமாக வசிப்பதில் பெரிதும் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா மீன்கள் வந்து எப்போதுமே கூட்டமாக தானே வசிக்கும். அதனால தான் இவங்க எப்பவுமே கூட்டத்தோட கூட்டமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க வந்து நல்ல குணம் கொண்டவர்கள் கூட இருப்பாங்க. குடும்பத்தில் முக்கியத்துவம் தருவாங்க. ஆடம்பர பிரியர்கள்னு கூட சொல்லலாம். இவங்க எந்த கலையை எடுத்தாலும் படைப்பாளியாகவே இவர்களுக்கு வந்து செயல்படுத்துவாங்க. கொஞ்சம் மந்தமானவர்கள்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையும் மெதுவாக தான் செய்வாங்க. சற்று சோம்பேறித்தனம் இவங்களுக்கு இருக்குங்க. தனித்துவமானவர்கள், கவனக்குறைவானவர்கள் கூட சொல்லலாம். இந்த மீனராசி உபயத்தன்மை குறிக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலும் மிகவும் அக்கறையுடன் செயல்படுவாங்க. எந்த ஒரு உயிரின் மீதும் இரக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்திலும் உணர்ச்சி மிக்கவங்களாக இருப்பாங்க. அது அழுகையா இருந்தாலும் சரி, சிரிப்பா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி, துன்பம், காதல், அனைத்து விஷயங்களும் வெளிப்படையாக தன்னோட உணர்ச்சிகளை வந்து காண்பிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதிர்மறை எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. இவங்க வந்து அதிகமான அன்பு செலுத்துவர்களாக இருப்பாங்க. நெருக்கமான நபர்களுடன் அளவு கடந்த பாசத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. குழந்தைங்க மேலும் அதிக அளவு பாசமாக இருப்பாங்க. குடும்பத்தின் மேலும் அதிகமாக பாசமாக இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணைகள், உறவினர்கள் எல்லாத்து மேலேயும் ரொம்ப அளவு கடந்த பாசமாக தான் இவங்க வந்து இருப்பாங்க. நெருக்கமான தன்மையுடன் இருப்பாங்க. இவங்க வந்து பொதுவாக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. பெரும்பாலான வாழ்க்கையில் அதிகமாக போராட்டங்களை சந்திச்சு முன்னேறி இருப்பவங்க தாங்க இந்த மீன ராசிக்காரங்க. பொதுவாக இவங்க ஆறுதலான வார்த்தைகளுக்கு அடிமையானவர்கள் கூட சொல்லலாம். இவங்க கிட்ட கடவுள் பக்தி வந்து அதிகமாக காணப்படும். ஆன்மீக சிந்தனை வந்து மேலோங்கி இருக்கும். மற்றவங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து கூற குருவாக இவங்க வந்து திகழ்வாங்க. இந்த மீனராசி வடக்கு திசையை குறிக்கிறனால பெரும்பாலும் இவங்களுக்கு வடக்கு திசை அப்படியில வந்து வீடு அமைச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழிற்சாபனம் அமைச்சுக்கிட்டா இதை விட சிறப்பாக இருக்குங்க. இந்த மீனராசி வந்து பிராமணர் குணம் சேர்ந்ததுனால பிராமண வகை சேர்ந்தவங்க இருந்தால் மன சுத்தமாக இருக்கும், வெளி சுத்தமாக இருக்கும், ஆச்சார அனுஷ்டானங்கள், சாஸ்திரம், அனுபவங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. கோயில் அர்ச்சகர், மருத்துவர், மருந்தாளர், உடைகள் தயாரிப்பாளர், இந்த தொழில் துறையில் சிறப்பான தனித்தன்மைகள் கொண்டிருப்பவர்களாக இருப்பாங்க. இதில் தான் ஈடுபாடு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இந்த மீனராசி வாதங்கிறனால உடலில் முட்டிகள், எலும்புச்சார்ந்த உடல்நிலை தொந்தரவு இவங்களுக்கு இருக்கும். சீரான சுவாசம் என்பது இவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். வாதம் சம்பந்தப்பட்ட நோய் வந்து இவங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கலாம். பொதுவாக இந்த மீன ராசி வந்து பல காலங்கிறதுனால பல சக்கர வாகனத்தில் போகிறதுக்கு, எல்லா சக்கர வாகனத்திலையும் போகிறதுக்கு ஆர்வம் இருக்கும். அதில் போகிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க, ஆசைப்படுவாங்க. எப்போதுமே பயணத்தை வந்து அதிகமாக விரும்பக்கூடியவங்க இவங்க தாங்க. இந்த மீன ராசி பாதங்கிறனால பாதத்தில், கால் விரல்களில், கால்களினோட அடிப்பகுதி, இதனை சார்ந்த உடற்கூறுகள் இதெல்லாம் வந்து இந்த ராசியை பொறுத்து தாங்க அமையும். உங்களுக்கு இந்த மாதிரி உடல் உபாதைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்க தான் செய்த காரியங்களாகட்டும், செய்ய போக காரியமாகட்டும் எதையுமே வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. இவங்களோட விட்டு பழகவும் மாட்டாங்க. பயந்து சுபாத்துடன் தான் இவங்க வந்து இருப்பாங்க. இவங்க வந்து வாசனை திரவியங்களும் ஆடை ஆபரணங்களும் பிரியமாக இருப்பாங்க. இந்த சென்ட் அடிக்கிறது, புது புது ட்ரெஸ்ஸு போடுறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இவங்க முன் ஜாக்கிரதையுடன் இருப்பாங்க. பிறரோட உதவினாலே தங்களோட வாழ்க்கையை நடத்தணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு கிரக பலம் பெற்ற மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல செல்வம், செல்வாக்கு, சந்தோஷங்களை வந்து பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு எதிர்பாராத விதமான கஷ்ட நஷ்டங்கள் உடனே வந்துருங்க. அநேகமான சிரம வாழ்க்கையை தான் வந்து அவங்க வந்து அனுபவிப்பாங்க. இந்த மீன ராசியில உபயம், நீர் இரண்டுமே இருக்கும். நீர் என்றாலே ஈர்க்கு குணம் தானே, அதனால இவங்களை புரிந்து கொள்ளும் திறன் வந்து நன்றாக இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து தேவை அறிஞ்சு புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து கடல் நீரை குறிக்கும். கடல் நீர் அலைகளும் உண்டு, நிலையான நீரும் உண்டு. அதே போல தான் இவங்களோட புரிந்து கொள்ளும் தன்மை மற்றும் செயல்பாடுகள் வேகமாகவும் விவேகமாகவும் இரண்டு கலந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. இந்த மீன ராசிக்காரங்க ஒரு நீர் ராசிங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அங்கே போய் அபிஷேகம் படுற டைமுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணலாம், அல்லது முழு அபிஷேகத்தை உங்களோட பொறுப்பில் செய்ய வைக்கலாம். இப்படி அபிஷேகம் அடிக்கடி செய்து வருவதும், அந்த கோயிலில் இருக்கிற குளம் அல்லது ஆறு, அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் போனோம்னா கடல், இப்படி வந்து அந்த நீர்நிலைகளில் குளிக்கிறது ஒரு விதமான பரிகாரம் தான். இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கறதும் அபிஷேகம் செய்யறதும் ஒரு விதமான பரிகாரம் தான். ஸோ இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் 100% வெற்றி பெறுவது உறுதிங்க. நன்றி, வணக்கம்.
ஓம் நமச்சிவாய போற்றி.